ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் அருகே வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் ரெட் டாக்ஸி கார் ஓட்டுநர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதில் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்த மக்பூல் வழங்க கேட்கலாம். மக்பூல், இந்த கலவரத்திற்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் தாக்கிக் கொண்டார்கள்? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பிரைவேட் கார் ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் மற்றும் ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநருக்கிடையே ஏற்பட்ட தகராறுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் இங்கே ஈரோடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தகராறு குறித்த வீடியோ ஒன்று வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதனுடைய முழு விவரத்தையும் பார்த்தலாம். கார் ஓட்டுநர்கள் மற்றும் தனியார், அதாவது ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறுக்காக நீதி கேட்டு ஈரோடு சோலார் புதிய பேருந்துல 200க்கும் மேற்பட்ட தனியார் ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்து தற்போது அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்நிலையில இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம பார்த்தரலாம். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட முத்தம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் தனியார் கால் டாக்ஸி கார் ஓட்டுநர் சுரேஷ். இவர் இன்று ஈரோடு திண்டல் பகுதியில் உள்ள வித்யா நகரில் வாடிக்கையாளர் ஒருவரை தனது 4 சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பெருந்துறையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். பின்பு பெருந்துறையிலிருந்து வாடிக்கையாளரை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது பெருந்துறை காவல் நிலைய பகுதியில் அமைந்துள்ள அப்பகுதியை சேர்ந்த பிரைவேட் கார் ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் ஈரோடு கார் ஓட்டுநர், அதாவது ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் சுரேஷை வழிமறித்துள்ளனர். பின்பு அங்கு அவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. வாடிக்கையாளரை சுரேஷ் காரில் இருந்து இறங்க சொல்லி பெருந்துறை பகுதியை சேர்ந்த பிரைவேட் கார் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் அவரது காரில் ஏற்றி வித்யா நகரில் உள்ள அவரது வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார். சம்பவம் அறிந்த ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இங்க குழுமியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இங்கு சென்று பிரைவேட் கார் ஓட்டுநரிடம் நியாயத்தை கேட்டுள்ளனர். அதில் ஆத்திரம் அடைந்த பெருந்துறை பிரைவேட் கார் ஓட்டுநர் அவர்கள் வைத்திருந்த கத்தியால் ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநரை குத்த முயன்றதாக இந்த இருக்கக்கூடிய அந்த வீடியோவிலேயே நம்ம பார்க்கலாம். இந்த சூழல்ல இதனால ஆத்திரம் அடைந்த ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தனது நிறுவனத்திடம் பிரைவேட் கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் நியாயம் கேட்டு ஒரு 200க்கும் மேற்பட்ட கார்களை இந்த பேருந்து நிலையத்தில் நிறுத்தி தங்களது எதிர்ப்பையும் நியாயத்தையும் வலியுறுத்தி வரக்கூடிய இந்நேரத்துல இப்பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பா காணப்படுகிறது. இதுல சம்பவ இடத்தில் காவல்துறையினர் ரெட் கால் ஓட்டுநர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு அனுமதியின்றி ஒன்று கூடி வருவதால சட்டத்திற்கு புறம்பானது. எனவே இங்கிருந்து அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும். இது குறித்த உங்களது புகார்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என டிஎஸ்பி தலைமையில ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. 200க்கும் மேற்பட்ட ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் புதிதாக கட்டி வரும் பேருந்து நிலையத்துல திரண்டதால ஒரு பரபரப்பான சூழல் இங்கு காணப்படுகிறது. மக்பூல் அகமது, தகவலுக்கு நன்றி.